அரசாங்க எதிர்ப்பு பேரணியின் நோக்கம் இதுவே நாமல் பகிரங்கம். வடக்கில் போதைப்பொருள் வியாபாரத்தில் பாதுகாப்பு தரப்பு கஜேந்திரகுமாரை எச்சரிக்கும் அனுர் அரசு. உலக வங்கியிடமிருந்து பெறப்பட்ட கடன் அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை வெளியிட்ட அமைச்சர். அனுர் அரசின் பயணம் சிறப்பு பொன்சேகா புகழாரம். அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகளின் பேரணி கொழும்பில் முக்கிய சந்திப்பு. தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக நவம்பர் 21ஆம் தேதி எதிர்க்கட்சிகள் நடாத்த திட்டமிட்டுள்ள எதிர்ப்பு பேரணி குறித்த கலந்துரையாடல் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய தலைவர்களிடையே இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. எதிர்க்கட்சிகள் நடாத்தும் முக்கிய ஆர்ப்பாட்டங்களில் ஒன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் இந்த பேரணிக்கான நோக்கங்கள், ஒருங்கிணைப்பு மற்றும் எதிர்பார்ப்புகள், பொதுமக்கள் பங்கேற்பு குறித்து இந்த சந்திப்பு கவனம் செலுத்தியுள்ளது. இந்த சந்திப்பில் உதயகமன்பில நாமல் ராஜபக்ஷ, சாகர காரியவசம், ராஜித சேனா ரத்ன, பிரேம்நாத் ஸ்ரீ தொலவத மற்றும் எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நுகேகுடையில் நவம்பர் 21ஆம் தேதி நடைபெற இருக்கும் அரசாங்க எதிர்ப்பு பேரணி அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிக்கான நினைவூட்டுவதை நோக்கமாக கொண்டிருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மலர் வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கட்சி அலுவலகத்தில் நடந்த கூட்டத்திற்கு பிறகு ஊடகங்களுக்கு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது பல எதிர்க்கட்சிகள் கலந்துரையாடல்களில் பங்கேற்றிருப்பதாகவும் நாமல் கூறியுள்ளார். கடந்த காலங்களில் பொதுஜன பெரமுனவுக்குள் கலந்துரையாடல்கள் நடாத்தப்பட்டதாகவும், ஆனால் இன்று பேரணியின் வெற்றியை உறுதி செய்வதற்காக ஐக்கிய தேசிய கட்சியை சந்தித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தை பொறுப்பு கூற வைப்பதற்கும் அதன் வாக்குறுதிகளின்படி செயல்பட ஊக்குவிப்பதையும் இந்த பேரணி நோக்கமாக கொண்டது என்று நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார். அதன்படி அரசாங்க கொள்கைகளால் பாதிக்கப்பட்ட பலர் பேரணியில் இணைவார்கள் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி பேரணியில் பங்கேற்க ஒப்புக்கொண்டுள்ளதுடன் ஏனைய கட்சிகள் உள்ள கலந்துரையாடல்களில் பிறகு தங்கள் ஈடுபாட்டை உறுதிப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் கடந்த கால அரசுகள் பயணித்ததை விட தற்போதைய அரசின் பயணம் சிறப்பாக உள்ளது என முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், தேசிய மக்கள் சக்தி அரசு ஊழல்வாதிகள் மற்றும் மோசடியாளர்களுக்கு இடமளிக்கப்படவில்லை என்பதை நாம் ஏற்றாக வேண்டும். அதேபோல ஊழல் வலையமைப்பை முற்றாக இல்லாதொழிப்பதற்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதையும் குறிப்பிட்டாக வேண்டும். ஆனால் அதற்குரிய முயற்சி இந்த அரசால் எடுக்கப்படுவதை மதிக்கின்றோம், வரவேற்கின்றோம். ரணில் விக்ரமசிங்க தான் என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தவர். அவரை சிறையில் அடைத்த போது கவலை அடைந்தேன். எனினும் இதன் மூலம் இந்த அரசு சிறந்த முன்னுதாரணத்தை வழங்கியிருந்தது. நாட்டில் அனைவருக்கும் ஒரே கரண்டியில் தான் பகிரப்படுகின்றது என்பதே இதன் மூலம் வழங்கப்பட்ட செய்தியாகும். இதை நாம் மதிக்க வேண்டும் என்று சரத் பொன்சேகா மேலும் தெரிவித்துள்ளார். நுரைச்சோலை பிரதேசத்திற்கு பொறுப்பான போலீஸ் உயர் அதிகாரி ஒருவரின் குரல் பதிவு ஒன்று சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது. குறித்த குரல் பதிவில் போதைப்பொருள் விற்பனையாளர்களுடன் அவர் நட்பாக உரையாடுவது போல் உள்ளது. இவ்வாறு இருக்க இந்த குரல் பதிவு விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற அமர்வில் எதிர்க்கட்சி தரப்பு அரசாங்க தரப்பை கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்திலும் போலீசாரின் நடவடிக்கை தொடர்பிலும் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கில் போதைப்பொருள் வியாபாரத்தில் இராணுவத்தினரும் காவல்துறையினரும் ஈடுபடவில்லை. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அர்னோ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் புதன்கிழமை நடைபெற்ற 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான 4ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கவர் மேலும் உரையாற்ற
பணியாற்றியதாவது வடக்கில் போதைப்பொருள் வியாபாரத்தில் இராணுவத்தினரும் காவல்துறையினரும் ஈடுபடுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு முறையற்ற வகையில் செயல்படும் இராணுவத்தினர் காவல்துறையினர் யார், அவர்களின் சேவை பிரதேசம் தொடர்பான விவரங்களை அவர் வெளிப்படுத்த வேண்டும். அவ்வாறு குறிப்பிட்டால் ஆராய்ந்து பார்ப்போம். இவர் குறிப்பிடுவதை போன்று பாதுகாப்பு தரப்பினர் போதைப்பொருள் வியாபாரத்துடன் தொடர்பு படவில்லை. கடந்த காலங்களில் அரசாங்கங்கள் எடுத்த தவறான தீர்மானங்களினால் நாட்டு மக்கள் பொருளாதார ரீதியில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டார்கள். அரசு நிதி முறையற்ற வகையில் பயன்படுத்தப்பட்டதால் நாடும் வங்குரோத்து நிலையடைந்தது. தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை சிறந்த முறையில் செயல்படுத்தி வருகின்றது. எதிர்க்கட்சியினர் தான் கலக்கமடைந்து போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த கால அரசாங்கங்கள் பிணைமுறி மோசடி, தேங்காய் எண்ணெய் மோசடி, சீனி மோசடி, வெள்ளை பூண்டு உட்பட பாரதூரமான மோசடிகளால் தான் பிரபல்யமடைந்தனர். பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரித்துள்ளோம். நிதி ஒழுக்கம் தற்பொழுது கடுமையான முறையில் பேணப்படுகின்றது. கடந்த காலங்களை போன்று முறையற்ற வகையில் வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கவில்லை. மக்களுக்கு போலியான நிவாரணங்களை வழங்கும் வாக்குறுதிகளை வழங்கவில்லை. மக்களுக்கு சாதகமான முறையில் தான் இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமைச்சர் சமந்த வித்யாரத்ன உலக வங்கிக் கடன் திட்டத்தின் கீழ் தொழில் முனைவோருக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பெற்றதாக கூறப்படும் பல தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களை பெயரிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் பேசிய வித்யாரத்ன இந்த நிதி விவசாயத்துறை வளர்ச்சியை ஆதரிப்பதற்காகவும் ஒரு பகுதி தொழில் முனைவோர் மற்றும் தொழில் தொடர்பான முயற்சிகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டதாக கூறியுள்ளார். இந்த பட்டியல் நீண்டது, எனவே நான் சிலவற்றை குறிப்பிடுகின்றேன் என்று அவர் கூறியுள்ளார். பெயரிடப்பட்டவற்றில் முன்னாள் அமைச்சர் தயா கமகேயின் மனைவி அனோமா கமகேவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஒரு நிறுவனமும் இருந்தது. அது ரூபாய் 14.95 மில்லியன் பெற்றுள்ளது. எனினும் எந்த நிறுவனமும் நிதியை திருப்பி செலுத்தவில்லை என அமைச்சர் இதன்போது குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் அமைச்சர் தயா கமகேயின் கீழ் பணியாற்றிய முன்னாள் அமைச்சர் செயலாளர் பந்துல விக்ரம ஆராய்ச்சியின் மகன் 8.2 மில்லியன் ரூபாய் பெற்றதாகவும் வித்யாரத்ன கூறியுள்ளார். அசாகி கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற முன்னாள் அமைச்சர் ரோஷன் ரணசிங்கவின் மனைவிக்கு சொந்தமானதாக கூறப்படும் லிமிடெட் நிறுவனம் 18 மில்லியன் பெற்றுள்ளது. முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகுடபம் ரூபாய் 18 மில்லியன் பெற்றதாக பட்டியலிடப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் செனவிரத்னவின் மகனுடன் தொடர்புடைய ஒரு நிறுவனம் 37.5 மில்லியனை பெற்றது. அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீரவின் சகோதரருடன் தொடர்புடைய மற்றொரு நிறுவனம் ரூபாய் 48.1 மில்லியனை பெற்றது என்று அமைச்சர் கூறினார். இந்த நிலையில் 2025 ஜூனில் உலக வங்கிக்கு செலுத்த வேண்டிய தொகையை திருப்பி செலுத்த அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டதாக வித்யாரத்ன குறிப்பிட்டார். ஒவ்வொரு வருடமும் சராசரியாக விசேட மருத்துவர்கள் 25 பேர் நாட்டை விட்டு வெளியேறுவதால் நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளின் செயற்பாடுகள் பாதிக்கப்படுகின்றன என்று மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் மருத்துவர்கள் சங்க கூட்டணியின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ எச்சரித்துள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வெளியான ஒரு அறிக்கையின்படி கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் இந்த ஆண்டு ஏப்ரல் வரை ஓராண்டில் மட்டும் 24 விசேட மருத்துவர்கள் சுகாதார சேவையை விட்டு வெளியேறியுள்ளனர். மேலும் 100 எலும்பு முறிவு சத்திர சிகிச்சை நிபுணர்கள் தேவைப்படும் நிலையில் 47 பேர் மட்டுமே இருப்பதும், 64 தடயவியல் மருத்துவ நிபுணர்கள் 41 பேர் மட்டுமே இருப்பதும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலை ஏற்கனவே மருத்துவமனை நடவடிக்கைகளையும் நோயாளி பராமரிப்பையும் பாதிக்க தொடங்கியுள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். எனவே சுகாதார அமைச்சு முதுகலை மருத்துவ நிறுவனமும் விசேட மருத்துவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கும் பயிற்சி பெறுபவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கும் நீண்டகால உத்திகளை வகுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.